பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மாத்திரம் வாசி. Hebrew chapter 2 verse 16 alone. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அவர் தேவதூதர்களுக்கு கைகூடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். But verily he took on not on him the nature of angel, but he took on him the seed of Abraham. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேடி வந்திருக்கிற உங்களோடு தேவனுடைய ஜனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவோடும் தேவனுடைய வார்த்தை என்ன பேச விரும்புகிறது? So what is the word of God talk unto you, the people, those who are approached here in the morning, those who all come here with great eager. இந்த காலை வேளையில கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? How the Lord God want to just reveal himself today morning. இந்த காலை வேளையில் அவர் கை கொடுக்கும் தெய்வமாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். As in the morning he is the Lord, he is going to give you a help. நம்முடைய இயேசு கை கொடுக்கும் தேவன். Our God is a God, he gives his hand. அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Those who believe, let us all raise our hand. பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கை கொடுத்தபடினால்தான் நம்முடைய வாழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. Beloved, when we look into the past life of them, because the Lord God had given a help, our life had been this much level increased. ஆம், அது உண்மை என்று சொல்லுங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who say it is yes. ஆண்டவர் கை கொடுக்காவிட்டால் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. If not the Lord God did not give his hand, we couldn't achieve this much. இன்றைக்கு உலகத்துல மனிதர்களுக்கு கை கொடுப்பதே இல்லை. Today even the people, the human being do not help the other human being. இந்த கை கொடுத்தல் இந்த பார்த்த உடனே ஷேக்கன் கொடுக்கறதுனா அத சொல்ல விரும்பவில்லை. I don't want to just tell you about after seeing the some people you will be shaking the hands. அது ஏமாற்று ஒரு வேலை. That is a cheating work. ஆனால் கை கொடுக்கிறது என்பது விழுந்து போன மனிதனை அவர் கை Today we were fallen. உலக மனிதர்கள் நமக்கு கை கொடுக்கவில்லை. The worldly people, they did not give a help to us. நம்முடைய உறவினர்கள் கை கொடுக்கவில்லை. Our relative, they did not give their hands. நம்முடைய சொந்தங்கள் கை கொடுக்கவில்லை. Our relative, they did not show their hands to us. அவர்கள் parents கூட நமக்கு கை கொடுக்கவில்லை. Even our own parents, they did not help us. நீங்கள் உங்களுடைய கற்பப்பிறப்பான பிள்ளைகள் கூட உங்களுக்கு கை கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். Even your own children, those who are born from your home, they may not have even helped you. ஒருவேளை தேவனுடைய கரம் உங்களுக்கு வெளியரங்கமாக நீட்டப்பட உங்களுக்கு தென்படாமல் இருந்தாலும் அவருடைய அதர்சனமான கரம்தான் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவித்து இன்றைக்கு இந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். Perhaps either the shown hand, the stretched hand of the Lord may not be visible unto you, the invisible hand of the Lord God just lifted you up and brought you this much level. இந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, நான் அதை 100% விசுவாசிக்கிறேன். Perhaps whether you are believing this incident or experience or not, I believe that it's 100%. இந்த மார்க்கத்துக்கு வருகிறதுக்கு முன்பாகவே நாம் கைவிடப்பட்டவர்கள். Before we come to this way, we just forsaken people. எத்தனையோ வல்லமைகள் நமக்கு கை கொடுக்கவில்லை. Many powers, they did not help us. ஆனால் தேவன் நமக்கு கை கொடுத்தார். But the Lord God took us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது When we read here, எபிரேயர் 2:16 அவர் தேவதூதர்களுக்கு கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறார். Here when we read about the Lord God took not on the nature of the angel, but he took the seed of Abraham. எனக்கு ஒரு கை கொடுத்தா என் வாழ்க்கையில கொஞ்சம் நான் ஸ்டெப்ல முன்னேறிடுவேன் அப்படிங்கற ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். You might have seated with a great and then enthusiasm, if you give one hand, I can be just lifted up in my level. கொஞ்சம் பிசினஸ்ல தூக்கி விட்டா நான் டெவலப் ஆயிருவேன்னு நீங்க கெஞ்சி கொண்டிருக்கலாம். You may be just begging, if the Lord God lift me in my business, I will be just be developed. ஆனா நீ முன்னேற விரும்புகிறதை அவர்கள் விரும்புகிறதில்லை. But he does not like whether you want to be progress. நீங்கள் திருந்தினதை அவர்கள் நம்புகிறதில்லை. They don't like whether you are being just a retard. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். People those are more to be ill treat you. இன்றைக்கு தேவன் உனக்கு கை கொடுக்கிற தேவன். Today our God is a God to take you hand. மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாக தான் அவர் கிரியை செய்தார். Only he is working to give hands unto the man. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, Beloved, when you see on the basis of the word of God, தேவதூதர்களும் விழுந்தார்கள், மனிதர்களும் விழுந்தார்கள். even the angels of God as well as the human being, they were fell. தேவதூதர்களும் விழுந்த ஒரு காலம் உண்டு. Even though there is also a period, the angels of God, they were fallen. இன்னைக்கு நாம் பிசாசு என்று சொல்லுகிறோமே, அவர்கள் யார்? Today we are calling as devils. Whom are they? சாத்தான் என்று
சொல்லுகிறோமே அவர்கள் யார்? We are calling them as Satan. Whom are they? பிசாசு என்று சொல்லுகிறோமே அவர்கள் யார்? We are calling them as devil. Who are they? பொல்லாங்கன் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? Who is the wicked one we call? அப்பொல்லியோன் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? Who is an Apollyon what we call? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லுகிறோமே அவன் யார்? We are calling the son of the morning star. Who is that one? இன்னொரு பகுதியில் லூசிபர் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? In another angle we are calling as Lucifer. Who is he? கேருப் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? We are calling as Cherub. Who is he? சோதனைக்காரன் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? We are calling him as a tempter. Who is he? பழைய பாம்புன்னு சொல்லுகிறோமே அவன் யார்? Who is he? We are calling as an old serpent. திருடன் என்று சொல்லுகிறோமே அவன் யார்? Who is he? One who is a stealer. பொய்க்கு பிதா என்று சொல்லுகிறோமே அவன் யார்? Who is he? One we call him as the father of the lie. இப்படியே பிசாசுக்கும் விழுந்து போன தூதனுக்கும் சாத்தானுக்கும் இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே போலாம். Likewise we can go on give a great list for the fallen angel as well Satan. ஆனால் இவனை தேவன் உருவாக்கி வைத்திருந்தாரா? Whether the Lord God whether they created them? அப்படி அல்ல. It is not so. உலகத்துல சொல்லுவான் எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தைதான். The world they may say whatever the child when they born they are very good child. அதுபோல தேவனுடைய சிருஷ்டிப்பில் தூதனும் நல்லவனே. So in the creation of God even the angels are also a good one. அவனுக்குள்ளே பெருமை வந்து அவன் விழுந்த பொழுது அவன் சாத்தான் என்கிற ரீதியிலே மாற்றப்படுகிறான். When they got the pride in him and when they were fallen they got changed into Satan. ஒரே வீட்ல ரெண்டு பிள்ளைகள். There are two children in one house. இளையவன் எல்லாவற்றையும் கொண்டு போய் அழித்து அவன் இளைய குமாரன் இல்லாவிட்டால் கெட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்டான். The younger one he took all the things and destroyed everything. He was called as the younger son or the prodigal son. அதே தகப்பனுடைய பிள்ளைதான் ஆனால் அவன் பன்றிகளோடு வளர ஆரம்பிக்கிறான். Even he is also the son of the same father. He was living with the pigs. அதனால இந்த சாத்தான் என்று சொல்லுகிறவன் யார் என்று சொன்னால் தேவனை துதிக்கும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை பணிந்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தப்பட்டதான தூதன் தான் விழுந்த பொழுது சாத்தான் என்று அவன் The அழைக்கப்பட்டான். angel of God when he has fallen he was also just created to worship the Lord and bow down Lord as well as he wanted to just worship the Lord. தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்தும் அவன் தன்னுடைய தெய்வீகத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவன் விழுந்தான் சாத்தான் என்று அவன் மாற்றப்பட்டான். Even though he was born in the kingdom of the law he did not even just obey. He just had the pride and he fallen down. He was called as Satan. கொஞ்ச காலங்களிலே மனிதனும் இதே ஸ்தானத்திலே விழுந்து விடுகிறான். After some days back even the men also fall in the same state. தூதனுடைய சிருஷ்டிப்பு என்பது நிறைவுள்ளது பூரணமானது. The creation of the angel is a perfect one and the full one. தூதனுக்கு வளர்ச்சி கிடையாது. There is no growth for the angels. ஆனால் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனை வளர்ச்சி அடைய வைத்தார். But the Lord God created man after the dust of the earth and he made him to grow. ஆனால் அதே இடத்துல மனிதனும் விழுந்தான். But in the same manner man human being also fell. தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனித சமுதாயம் விழுந்து போனது. The human being or the society of the men who was also created in the likeness and the image of God they were fallen. தேவதூதன் விழுந்தபோது அவனை தேவன் கண்டுகொள்ளவே இல்லை. When the angel of God fell the God did not even mind at all. அவனுக்கு உடனே ஜட்ஜ்மென்ட். Immediately the judgment was given unto him. ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாத அந்த தூதனை நித்திய சங்கிலியினால் கட்டி போட்டு விட்டார். The Lord God also just bound them with the eternal chain those who did not keep the first state. லூசிபரை மேல இருந்து கீழே தள்ளி விட்டார். The Lord God also pulled Lucifer into the great bottomless pit. ஆனால் அவர்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. But the Lord did not give hand unto them. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be you see. இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்றவர்கள். They were standing in the presence of God night and day. பூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They were created after being perfect. அவங்க எதையும் கத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. They no need to learn anything. அவங்களுக்கு மியூசிக் அவங்க மேலே இருந்தது. Even the music was upon them. எல்லா விதமான கிருபை அபிஷேகம் எல்லாமே இருந்தது. All kind of anointing and grace was found upon them. நம்ம இப்பதான் அபிஷேகத்தை பேசுறோம். அவன் அப்பமே காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். Now only we are speaking about the anointing. In those days he was cherub. He was anointed to keep. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆவி பிடித்து அலக்கழித்தது. One day when I was in a place one girl was devil possessed. It was tormenting her. நான் கேட்டேன் உன் பேர் என்ன? I asked her what is your name? நான் தான் திருப்பதி ஏழுமலையான். He said I am Tirupati Elumalayan. அப்ப நீ வசமா சிக்கிக்கிட்டேன்னு சொன்னேன். I said you also answered correctly here. நான் உன்கிட்ட இப்ப சிக்க மாட்டேன், நான் போயிடுவேன், தப்பிடுவேன். He said I will escape, I will ensnare you. எனக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, நான் தான் பெரிய பணக்கார சாமின்னு சொல்லி. So he said I am the only the great rich God because I have the crores of millions of devotees. உன்னுடைய ஒரிஜினலை கொஞ்சம் சொல்லன்னு சொன்னேன். Just tell you about your originality. பைபிளிக்கலா நீ யாருன்னு கேட்டேன். Biblically who are you? உடனே அது வார்த்தை சொல்லுச்சு. Immediately it says so. நான் கேருப் கூட்டத்தை சேர்ந்தவன். I belong to the group of Cherub. அது பிசாசு சொல்லுது, நான் கேருப் குரூப்ல உள்ள ஆளு. And the devil said I am the person from the Cherub. அதனுடைய துவக்கம் அதுக்கு தெரியும். It knew about the starting at the beginning. அப்படி தேவனோடு இருந்து
தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு தேவனையே துதித்துக் கொண்டிருந்த அந்த தூதன் விழுந்த பொழுது தேவன் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. Even though they were also created by God, they were with God, they were filled with the glory of God and being praising God. When they were fallen, Lord did not give hand to them. ஆனால் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதன், ஜீவ சுவாசத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன், தேவனோடு பேசிக் கொண்டிருந்த மனிதன், அவன் விழுந்த பொழுது ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்காய் தன்னுடைய கையை நீட்டினார். But the man who was created after the likeness and image of God and breathed in the living breath of him, when he was choking in the Lord, when he has fallen, Lord did not tolerate that, he gave hand unto them. எவ்வளவு தேவனுடைய செயலை நீங்கள் யோசித்து பாருங்க. See, just think about the activity of God. பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் விழுந்த பொழுது கை கொடுக்காத தெய்வம், The Lord God did not hand unto the angel who was created perfectly. ஒரு வளர்ச்சியற்ற, ஒரு பக்குவமற்ற, ஒரு ஸ்திரமற்ற, ஒரு களிமண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் விழுந்த பொழுது அவனுக்காக தேவன் கை கொடுத்தார். The Lord God gave hand unto the man, took the nature of the man when he has fallen, when he was created after the likeness, when he was also created in the dust of dust. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? So then what does the scripture say? நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Jesus Christ came unto the world not to save the righteous man but the sinners. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. அந்த விழுந்து போன மனிதனுக்கு அவர் கை கொடுத்தார். The man who has fallen, he took the nature of that. தூதனுக்காக இயேசு இந்த பூலோகத்தில் இறங்கி வரவில்லை. Jesus Christ did not come to this world for the angel's sake. தூதனுக்காக அவர் இந்த உலகத்தில் அடிபட்டு மரிக்கவில்லை. He did not be just slaughtered and died for the angel's sake on the earth. தூதனை மீட்கும்படியாக தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தவில்லை. He did not shed all each and every drop of his blood for to redeem the angel. விழுந்து போன மனிதனுக்கு தூக்கி எடுக்கும்படியாகத்தான் அவர் இவ்வளவு பாடுகளையும் சகித்தார். He has also tolerated all, endured all this suffering in order to take away the man who has fallen. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இன்றைக்கு ஒரு விழுந்து போன நிலவரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கலாம். Beloved brother or sister, you might have come in the presence of God in a state of falling. கை கொடுக்கக்கூடிய ஒரு துணையற்ற நிலவரத்திலே நீ வந்திருக்கலாம். You might have come here without no help and nobody can help you here. எந்த விதமான சகாயமும் இல்லாத நிலவரத்திலே நீ இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கலாம். You might have come in the presence of God without any help for you. இன்னைக்கு யார் உனக்கு கை கொடுக்கிறார்? Today who is going to give you help? யோபு ஒரு பரிசுத்தவான். Job was a holy man. அவன் ஒரு நீதிமான். He was a righteous man. பாருங்க அவனுடைய நிலவரம் தரம் தாழ்ந்து கொண்டே போனது. See, here his state was going on low and low. தடுமாறினான் கடைசியே விழுந்தே விட்டான். He was going on stumbling, finally he was fallen. அவனுக்கு ஒரு அருமையான மனைவி இருந்தாள். He had a wonderful wife. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் The சொல்லுகிறது. scripture mention about being a man alone and fallen is oh unto him. ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனுஷி விழுந்து விடக்கூடாது என்பதற்கு தான் விவாகம் என்கிற வாழ்க்கையின் மூலமாய் அவனை தூக்கிவிட தேவன் ஏற்ற துணையை The ஏற்படுத்தினார். Lord God also appointed the proper help. Being a man alone, he should not be fallen down. When he fall down, he need a proper help to ஆனா him. இன்றைய உலக நிலவரம் என்ன? But what is the present state of the world? புருஷனை இந்த மனைவியே விழ வைத்து விடுகிறார். Even the same wife makes the husband to fall. மனைவியை இவனே விழ வைத்து விடுகிறான். Even he makes the same wife to fall. அவனுடைய மனைவி சொன்னால் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று His சொன்னார். wife says, so you just curse God and live your life. அதனால தான் கடைசியா அவன் ஒரு அறிக்கை செய்தான். So finally he made a confession. யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே Job 17:3. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே யார் கை கொடுப்பார்? Here he says, so Lord, who will give hand to me? வாசியுங்கள். Please read. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? Who else can help me or give hand என் to me? காரியத்தை யார் எனக்கு கை கொடுக்க முடியும்? In my matter, who can come and help me, Lord? உங்களுடைய கடன்ல யார் கை கொடுப்பது? In your loan, who can give you help? உன்னுடைய வியாதி நேரங்களில் யார் உனக்கு கை At the கொடுப்பது? time of your sicknesses, who will help you? உன்னுடைய தோல்வி நேரங்களில் உனக்கு பிரசங்கம் பண்ண ஆளுங்க இருப்பாங்க, ஆனா உன்னை தூக்கி விட ஆள் இருக்கிறதா? At the time of your failure, there will be person to preach you, but is there any person to lift you up? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்கள். Ecclesiastes 10:4 we read. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say here? அவனை தூக்கி விட துணை இல்லையே. There is no help to lift him up. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்ப அவனுக்கு மனைவி இருந்து என்னத்துக்கு? So what is the use of being a wife for him? ஒரு படிச்ச புருஷனை ஒரு இன்ஜினியரை கட்டி வச்சிருக்கு, அவன் இருந்து என்னத்துக்கு? What is the use of being married and an engineer husband? ஒண்ணுமே இல்லையே, அவனை தூக்கி விட துணை இல்லையே. There is no help to lift him up. இன்னைக்கு இருக்கிற துணைகள்லாம் எப்படிப்பட்ட துணைகள்? What kind of help me today they are found? கல்யாணம் கட்டினதுல இருந்து சாகுற வரைக்கும் தாங்கள் கல்யாணம் கட்டினது தப்புன்னே சொல்லிட்டே இருக்காங்க. So from the very day of their marriage till the day they are saying what they got married is wrong. கடைசி வரைக்கும் இதே ஒரே பாட்டு தான்.
Finally, till the end, they are going on singing the same rhyme song. கல்யாணம் கட்டினதுல இருந்து From the very same day they are married, குழந்தை பிறந்துருச்சு, the child has born, வளர்ந்துருச்சு, it is grown, கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, it has been married, அதுக்கு குழந்தை பிறந்துருச்சு. there is also a child for that. ஆனா இன்னைக்கும் அவன் பாட்டு வந்து அந்த வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. Even today he is also going on singing, his life is not correct, not good. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்தேன். He was doing ministry in a place. அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைங்க, இன்ஜினியரிங் Their படிச்சிருக்காங்க. children are very grown up children, they are studying learning engineering. அவருக்கு ஒரு வீடு இருக்கு, They are having a house, ஒரு கடை இருக்கு. he is having a shop. டெய்லி காலையில அவர் இந்த ரேடியோ ஆன் பண்ணி வச்சிருவார். Every day morning he used to just tune the radio. அந்த ரேடியோல கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. And there will be some gospel will be proclaimed through the radio. யாரெல்லாம் பேசுறாங்களோ கரெக்ட்டா அந்த ஸ்டேஷனை கரெக்ட்டா பண்ணி வச்சிருவார். Correctly he will be also just on the station. இவரும் உட்கார்ந்து கேட்பாரு. He used to also sit and listen. நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தான். Because he was a very prayerful man. அது கொஞ்ச நேரம் போடுவார், நல்ல சத்தமா போடுவார். He will be also just playing loudly sometime. இந்த அம்மா படுத்துருச்சுனா This mother after உனக்கு தான் போடுறேன், உட்கார்ந்து கேளும்பாரு. just you are only for you, I am just playing this, you listen. கடைசில என்கிட்ட பஞ்சாயத்து வந்தாங்க. Finally they go ஏன்டல்ல வர்ற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் அதே சேம் அந்த வழக்கு வந்து நீடித்து, அதாவது தீர்ப்பு இல்லாத ஒரு வழக்கு. The same and the case is like there for prolonging case, we cannot even judge it, like they used to come for the panchayat. அவர் விடாம அந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். He used to preach to the mother without any without leaving. கடைசில என்கிட்ட வந்தபோது Finally when they approached me, எத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளைங்களுக்கு 20-25 வயசு ஆயிடுச்சு. இவர் சொல்றாரு, இவங்க அப்பா அன்னைக்கு கொடுக்கறேன்னு சொல்லது இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை அப்படின்னு. Even the children are at the age of 25, what the father of the told that on the day he wanted to give it, he did not even give it. நீ ஏன் ஆம்பளையா இருக்க? Why are you being a man? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? Why do you beg? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? Why do you beg? நீ ஆம்பளையா இருந்தா நீ உழைச்சு சாப்பிடணும். If you are a man, you should earn and eat. திருப்பி அவர் சொன்னேன், இப்படி எல்லாம் பேசாதீங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் காசு கொடுக்கலங்கிற அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்துருச்சு. So then the sister also came, why do you don't talk like this? They have not given the money. இப்ப இருக்கிற கடை யார் கொடுத்ததுன்னு கேளுங்க. So who has given the shop which we are having present? இப்ப இருக்கிற வீடு யார் கொடுத்ததுன்னு Who has given the house which you are living at present? அது கேட்ட உடனே அவர் அமைதியாயிட்டார். Then he was quiet. அது அன்னைக்கு கொடுக்கறேன்னு சொன்னது கொடுத்திருந்தா இன்னும் 2 வீடு வாங்கிட்டு இருப்பேன். So already what they wanted to just give me, I would have just bought 2 more houses. இப்படி எல்லாம் ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. Like so many people are there. தூக்கி விட இன்னைக்கு துணை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. Many people are also suffering because they don't have any help to lift up. யோபு சொல்லுகிறார், என்னை தூக்கி விட எனக்கு கை கொடுக்க யார் இருக்கிறார்? Here Job says, who is there to help me and lift me up? நான் பெற்றெடுத்த 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. All the 10 children I have given birth, they have all died. எனக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே போயிடுச்சு. All the sheep and camels as well as the cattle, everything I have lost. ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சிருந்தேன், 10 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம்னு. அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. I built a great bungalow, there are even all the 10 children they were so attended a function, the house broken down and fell down. It was நான் என்னைக்கு சாவேன்னு என் வைஃப் பாத்துக்கிட்டே இருக்கறா. Today my wife is also just watching me when I'll die. இப்பதான் சொல்றான், எனக்கு யார் கை கொடுப்பா? Now only he says, who will give me? அருமையானவர்களே, உங்களில் யாராவது இப்படி திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் இந்த நிலவரத்தில் நீங்கள் இருந்தால் ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கிறார், அவர் கை கொடுக்கிற தெய்வம் இயேசு. Beloved child of God, we are also in the same state without knowing the direction of the way. Who is going to help you? There is a one person, he is going to give you help, that is Jesus Christ. யோபு 17:3 அவன் சொல்லுகிறான், என்னுடைய காரியத்தை ஆண்டவரே உம்மேல போட்டுக்கொள்ளும், எனக்காக நீர் வந்து ஜாமீனாக நில்லும் என்று கேட்கிறான். Here he says in Job 17:3, Lord, take my matter upon me, be as a surety for me, Lord. அவன் சொல்றான், எனக்காக நீர் பிணைப்படும் ஜாமீனா நில்லும் ஆண்டவரே, என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, வேற யார் ஐயா எனக்கு கை கொடுக்க முடியும்? Who else can give me help? Lord, take my matter upon thee and make me a surety for me. யோபுவுக்கு தேவன் கை கொடுத்தாரா இல்லையா? Whether the Lord God gave the hand to Job or not. கொடுத்தார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. Those who say yes, raise your hand. அவருக்கு சாதாரணமா கை கொடுக்கல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு சேர்த்து அவனுக்கு கை கொடுத்தார். Not ordinarily he has given his hand with a double portion of the blessing, the Lord gave his hand. நமக்கு கை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவின் தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Our Lord God Jesus Christ is a God of fullness. He has come here to help us. அவர் யாருக்கு கை கொடுக்கிறார்? And to whom he is giving the hand. இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கிறது? What kind of answer are we going to get? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இன்றைக்கு தேவன் கை கொடுக்க வேண்டுமானால், Beloved child of God, today if the Lord God want to take you, உன் பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு தேவன் கை கொடுக்க If the வேண்டுமானால், Lord God want to help the hand to the children of you, உன்னுடைய தொழிலில் தேவனுடைய கை கொடுக்க if the வேண்டுமானால், Lord has to help you in your business, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விசை தேவன் கை கொடுக்க if வேண்டுமானால், the Lord has to help once for your life, அவர் தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். he has not took the nation of the angel, he took the nation of the seed of Abraham. ஆபிரகாமின் சந்ததின்னா அதுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. There is the generation of the seed of Abraham, there are three இங்கே tokens. உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகளா என்பதை நீங்களே செக் பண்ணி பார்த்தறலாம். You yourself examine and check yourself, those are seated here, or you the seed of Abraham. அதுக்கு போய் டிஎன்ஏ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. You need to go and do the DNA checkup. நீ விசுவாசியானால் நீ ஆபிரகாமின் பிள்ளை. If you are a believer, you are a child of Abraham. கலாத்தியர் 3 அதிகாரம் 7 வசனத்தின்படி, According to Galatians 3:7, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். all the people, those who are believing, they are called the generation of Abraham. நீ தேவன் உண்டு என்று முதலாவது விசுவாசி. First of all, you have to believe there is God. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசி. You have to believe that God is Lord Jesus Christ. அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நீ You விசுவாசி. have to believe that then Lord Jesus Christ is living. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று பூர்ண நிச்சயத்தோடு நீ விசுவாசி. You are also just believing with a perfect assurance, he is also giving the reward unto those who seek him. நீங்கள் அப்படி ஒரு விசுவாசமா இருக்கத்தார வந்தால் உனக்கு தேவன் இந்த காலவெளியில கை கொடுப்பார். If you are like the people of the believing people, the Lord God will give you hand. இரண்டாவது, இந்த ஆபிரகாமின் குமாரனை எங்கே கண்டுபிடிப்பது? Secondly, where can we find out the son of Abraham? சகேயு மனம் திரும்பின பொழுது அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான். When Zacchaeus was got the repentance, he was called as the son of Abraham. இத்தனை வாரம் நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன். So many weeks I am attending the presence of God. இத்தனை மாதங்கள் இந்த சர்ச்சுக்கு நான் வருகிறேன். So many months I am attending this church. இத்தனை வருடம் நான் இங்கே வருகிறேன். So many years I am coming here. கை கொடுப்பார் என்று சொல்லுகிறார்களே, கை கொடுக்கவில்லையே, நான் அந்த கையை தேடுகிறேன் என்று நீ சொல்லலாம். You may be saying, they will be saying, the Lord God will give the hand, but he is not even there. You may be going on seeking the help. சகேயுவின் வீட்டுக்கு இயேசு தங்கும்படியாக வந்த பொழுது அவன் மனம் திரும்பினான். When the Lord Jesus Christ came into the house of Zacchaeus to dwell, he repented. மனம் திரும்புதல் உன்னை ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றுகிறது. The repentance make you as the son of the seed of Abraham. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Today this house, it got the salvation. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. He is also the son of Abraham. இன்றைக்கு நீ இந்த கூட்டத்துல மனம் திரும்பி உன் வாழ்வின் தோல்விகளுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை வாழ்க்கையை சீர்படுத்த நீ விரும்பினால் உனக்கு அவர் இன்றைக்கு கை கொடுப்பார். Today we also repent as well as if you worry about all the sorrows of you and as well as the failures of you, if you also being blessed, washed by the blood of Jesus Christ, today he will give you hand. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு பலவீனமான ஒரு ஆவி வல்லமையினால் தாக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். In the Luke the gospel there is a woman, she was attacked by the spirit of infirmity. அவளை அந்த வல்லமை கூனியாய் மாற்றி இருந்தது. That spirit made him as a bad woman. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be, you see. கர்த்தர் அவளை விடுதலையாக்கினார். The Lord God delivered her. ஏன் அவளை விடுதலையாக்கினார்? Why the Lord God delivered her? அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன? What was the reason he said so? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள். She is also the daughter of Abraham. அதுக்கு ஒரு பாஸ்டர் அழகான விளக்கம் A கொடுத்தாரு. pastor gave a great beautiful explanation. நல்ல ஒரு விளக்கம். It was a very good explanation. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. I was just astonished. நான் அந்த வியூல பிரசங்கம் கேட்கல. I did not just hear the message in that view. தேனில தான் அதை கேட்டேன். I heard in Theni. நானும் அதை பிரசங்கம் பண்ணதும் இல்ல. I did not even preach that one. அவளை விடுதலையாக்குனதுக்கு காரணம் அவ கூனியா இருந்தா கூட தேவ சமூகத்துக்கு வந்துகிட்டே இருந்தா. Even though she was a bad woman, she used to attend the presence of God, so that the Lord God நல்ல delivered her. கால் கை இருக்கிறவனே வர மாட்டேங்கறான். Even the people those who are having the very good legs and hands, they are not attending. நல்ல கை கால் இருக்கிறவளே வர மாட்டேங்கறான். They are having the very good hands and hands, she not attending the church. அவனுக்கு 2 வீலர் கொடுத்திருக்காரு. The Lord has given 2 wheeler. அவனுக்கு 4 வீலர் The Lord has கொடுத்திருக்காரு. given him 4 wheelers. அவனை ஒரு ராஜாவை மாதிரி மாத்தி The இருக்கிறாரு. Lord has made him as a king like. அவனே தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான். 10 மணிக்கு பிறகு போலாமா வேண்டாமா? He is also just thinking to come to the presence of God 10 o'clock, whether can I go or not. அவனுக்குள்ள அந்த அலக்கழிக்கிற ஸ்பிரிட் அப்படியே போராடுது. இவனிமே போனா வேஸ்டா, வேணுமா? இப்படி யோசி 10:30 ஆயிடுது. சரி போயிடலாம். மெசேஜ் 10:30 தான் ஸ்டார்ட் ஆகும். So he is also the tormenting spirit is going on tormenting in him, whether can I go or not. He is going on just thinking that. இயேசு அன்றைக்கு அவளை தேடி வந்து குணமாக்குனதுக்கு காரணம் அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அவள் 18 வருஷமா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறா. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தை தேடி வந்தாள். அன்னைக்கு கை கொடுத்தார். On the day Jesus Christ went so to her and just delivered her, because she was the daughter of Abraham and as well as she was a bad woman, even though she got the spirit of infirmity,
She attended the congregation நீ correctly. பலவீனத்துல இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும். Even though you are in your infirmity, you have to attend the presence of God. முடியாத தன்மையில இந்த தேவ சமூகத்துக்கு வரணும். Even in your condition, you cannot, you have to attend the presence. நீ வெளியே போனா நீ ஆபிரகாமின் குமாரனோ குமாரத்தியோ கிடையாது. If you go out, you are not the daughter and son of Abraham. நீ தேவ சமூகத்தை தேடி வந்தாதான் உனக்கு ஆபிரகாமின் குமாரத்தி குமாரன் என்று பெயர், உன்னைத்தான் அவர் உனக்கு கை கொடுக்க Only முடியும். then if you also come seeking the presence of God, only you are being called as the daughter and son of Abraham, only the Lord can deliver you. பிரியமானவர்களே, கை கொடுப்பதிலே ரெண்டு பகுதி இருக்கிறது. Beloved, giving the hand, there are two angles or two portions. ஒன்று தேவனே நமக்கு கை கொடுப்பது, மற்றொன்று யார் மூலமாவது தேவன் நமக்கு கை One கொடுப்பார். thing, the Lord God himself give us help. Another thing, through someone else, the Lord God help us. தேவனே வரணும், தேவனே வரணும், தேவனே வரணும் இல்ல, தேவன் யார் மூலமாவது என்ன செய்வாரு? கை கொடுப்பார். In order to go on, ask the Lord has to come, the Lord has come, through someone else, the Lord will give you hand. ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. There was a great flood in a place. அந்த ஒரு மனுஷன் ஓடி போய் வீட்டு கூரை மேல ஏறி உட்கார்ந்துட்டான். One man just ran and sat on the roof of the house. அப்ப நீஞ்சிட்டு போறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ வந்துருப்பா, நாங்க எல்லாம் போறோம், நீ வந்துரு தப்பிருந்தாங்க. People, those who were swimming and escaping, they said, you also come, you all escape. அது ஆண்டவர் பாத்துக்காரு. He said, so the Lord will look after. சரி, இவனை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. So they left him and went. கொஞ்சம் பொறுத்து போட் வந்துச்சான். After some time, there was a boat. தம்பி வந்துரு, போட்ல உன்னை கொண்டு போயிடுறோம், கரை சேர்த்துறோம். Your brother, you come, he will also take you to the shore, you come in the boat. ஆண்டவர் பாத்துக்காரு, நீ போன்றான். No, the Lord shall provide you சரி, go. இவன் மெண்டல் விட்டுட்டு போயிட்டான். So because the vendor, they left, கடைசில வெள்ளம் அதிகரிச்சது, டைம் போயிட்டே இருக்கு, எல்லாரும் காப்பாத்துறதுக்கு இவனுக்கு ட்ரை பண்றாங்க, இவன் கர்த்தர் வரணும், கடவுள் வரணும்ங்கறான். So everybody wanted to escape me when the flood is also increasing, so he was just waiting for the Lord to come. லாஸ்ட்ல ஹெலிகாப்டர் வந்துச்சான். Finally the helicopter also approached him. அந்த நூல் ஏணியை போட்டாங்க. They put the thread. ஆண்டவர் வரட்டும். So let the Lord come, he said. சரி, இவன் சாவதான், இவன் தலைவலின்னு போயிட்டான்ல. So only the fate is he has to die. கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வந்துச்சு, இவன் செத்து போயிட்டான். After some time the flood came, he died. மேல கொண்டு போய் விட்டாங்களா? He was left, he was placed up. அவன் சொன்னானா, என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு கடைசில என்னைய தண்ணியிலே விட்டுட்டீங்க. Lord, after calling you, go on, Lord, you have just left me in the water. நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சு பார்த்தேன். How long I was praying. எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன். How long I was calling. எவன் எல்லாமோ வந்து என்னை கூப்பிட்டானே, நீங்க வரவே இல்லையா? But so many people came and called me, but you did not come. நான் தானப்பா ஆள் அனுப்புனேன். Only I have sent the person. முதல்ல வெள்ளம் வரப்போது வான்னு சொல்லி சொன்னனே. First of all, I called you when the flood came. ரெண்டாவது ஒரு போட் அனுப்பி உன்னைக்காகவே தனியா ஒரு குரூப் அனுப்புனனே, அதுலயே நீ வரலையே. Second, I also sent a team of people with a boat to send you. சரி, வேற வழியே இல்ல, மிலிட்டரி ஹெலிகாப்டர் தூக்கி விட்டு உன்னை அனுப்பி தூக்கிடுன்னு பார்த்தேன். அதுக்கு நீ என்ன செய்ய மாட்ட? வர மாட்டேன். You did not just ready to come, even though I sent you the military helicopter to escape you. யோசிச்சு பாருங்க. Just think it over. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இவன் டைரக்டா ஆண்டவர் வரணும்ங்கறான். He is leaving all the chances the Lord has given directly. He is expecting the Lord. தேவன் கை கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. There is also time the Lord shall give you hand. எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் உனக்கு கை கொடுக்கலன்னு சொன்னா அவருடைய அதர்சனமான கரம் உனக்கு நீட்டப்படும். Even though any man, any situation do not help you, the invisible hand of the Lord will stretch unto you. ஆனால் மற்ற நேரங்களில் கர்த்தர் யார் மூலமாவது உனக்கு கை கொடுத்து தூக்கி போயிட்டே இருப்பார். In other time through someone else, and the Lord God will help you and go. தேவனால் தேவன் அதை சரியான விதத்துல ஆள் மூலமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். The right time through the right person, the Lord God will do that work. உனக்கு தேவன் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியே, நீ எத்தனை பேருக்கு கை கொடுத்தா? You are also having the great desire, the Lord has to give you help. To how many people have you help? நீ எந்த அளவின்படி அளக்குறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும். With what measure you are measuring, with the same measure you will be measured and do. யோபு சொல்றான், எனக்கு கைவிடு ஆண்டவரே. The Job says, Lord, please give me help. ஆனா கடைசில அவனுக்கு கை கொடுத்துட்டார். Finally the Lord gave him help. ஏன்? Why? அவன் மத்தவனுக்கு கை கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு கை கொடுத்தார். Because he has helped others, the Lord helped him. சரிதானா? உண்மைதானா? Is it true? யோபு 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Job 31:18. அநாதைகளுக்கு கைலாகு கொடுத்தவன் தான் யோபு. When Job has helped the people those who are orphan, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு, the fatherless. உலகத்துல யாரெல்லாம் கைவிடப்பட்டு அநாதைகளாய் சுற்றித் திரிந்தார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவன் கை கொடுத்தபடினால் இவன் அநாதையை போன்ற இந்த நேரத்திலே தேவன் அவனுக்கு கை கொடுத்தார். Whomever the people those who were also forsaken, they were roaming as like the orphan, he gave help unto them. So the Lord God helped him at the time of this orphanage. வாசிங்க யோபு 31:18. Please read Job 31:18.
என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அதுக்கு முந்தின வசனம் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said about the fatherless, the previous word. பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் கை கொடுத்து நீங்கள் பழகுங்க. Beloved, in this way you have to help others. ஆண்டவரிடமிருந்து நீ எதை எதிர்பார்க்கிறியோ அதை இன்னைக்கு மனுஷனுக்கு நீ செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். Whatever you are also expecting from the Lord, today you have to apply unto other people. ஒன்று, ஆபிரகாமின் குமாரர் குமாரத்திகளுக்கு தேவன் கை கொடுக்கிறார். One thing, the Lord God is also helping to the seed of Abraham, the daughter and son of them. இரண்டாவது, நீ மற்றவனுக்கு கை கொடுத்தால் கர்த்தர் உனக்கு கை கொடுக்கிறார். Secondly, if you also guide others, the Lord God will guide you. நான் முதலாவது யாருக்கெல்லாம் நாம் கை கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். First of all, I want to tell you unto the who are the people we have to guide them. வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இயேசு மாத்திரம் இரட்சகர் அல்ல, நாம் எல்லாரும் இரட்சகர்கள். On the basis of the word of God, when we see that not only Jesus Christ is the Savior, we are all saviors. சிம்சோனை குறித்து இரட்சகன் என்று சொல்லி இருக்கிறார். Regarding Samson, he has been called as Savior. ஒத்னியேலை குறித்து இரட்சகன் என்று சொல்லி இருக்கிறார். Regarding the Cornelius, he was called as a Savior. சீயோன் மலையில் ஏறுகிற எல்லாருமே இரட்சகர்கள் என்று சொல்லி The இருக்கிறார். people, those who are climbing under the Mount Zion, they are all called as Saviors. இரட்சகர்கள் சீயோன் மலையில் வந்து ஏறுவார்கள். The Saviors will come and climb upon the Mount Zion. பிரியமானவர்களே, நீங்கள் முதலாவது கை கொடுங்க. Beloved, first of all, you have to guide others. அப்படியானால் தேவன் உனக்கும் உன் சந்ததிக்கும் நிச்சயமாய் கை கொடுப்பார். If so sure, the Lord God will guide you and your generation. நீ விதைக்காமலே அறுக்க முடியாதே. Without showing, you cannot reap so. யாருக்கெல்லாம் கை கொடுப்பது? And who are the people you can guide? ஒன்று, நீங்கள் அனாதைகளுக்கு கை கொடுங்க. One thing, you have to help or guide the orphans. பணக்காரனுக்கு கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? What is the use of being the rich people help the other rich people? இந்த மார்வாடிஸ் பாருங்க, அவங்க மார்வாடி பீப்பிளுக்கு மாத்திரம் கை கொடுத்துட்டே இருப்பாங்க. See the people, the Marwadis, they will be going on guiding and helping the Marwadis. அப்படி அல்ல. It is not so. பைபிள்ல சொல்லி இருக்கிறது. The Bible it is said so. நீ உன்னை நேசிக்கிறவனையே நேசித்தால் உனக்கு பலன் என்ன? What is the use of that? What is the profit you will be getting if you also love the same person whom you love? அவனுக்கு நீ எதையாவது செய்தால் அவன் உனக்கு பதில் செய்வான். If you do anything and he will reward unto you. ஆனா அனாதைகளுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க. But if you have to do unto the orphans, கைவிடப்பட்டவர்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. you have to do unto the forsaken people. அவனுக்கு உனக்கு வந்து உதவி செய்ய அவனுக்கு சக்தி இருக்காது, ஆனா உனக்காக அவன் ஜெபிப்பான். He will not have any ability to come and help you, he will be praying for you. யாராவது அனாதைகளை நீங்க வளர்க்கறீங்களா? Are you just taking care of any orphan? யாராவது கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்களா? Are you helping any the people those are forsaken? நன்மை செய்ய உனக்கு சக்தி இருக்கும் பொழுது அதை நன்மை செய்ய வேண்டியவங்களுக்கு செய்ய வேணும். செய்யாவிட்டால் அது உனக்கு பாவம். At the time when you are having the ability and skill and do the help and other people, if you do so, you have to do. If you don't, means it's a sin to you. சில காரியங்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும். For something we should guide other நீ people. தேவனிடமிருந்து கை நீட்டணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிற, நீ கை நீட்டினாதானே கர்த்தர் உனக்கு கை நீட்டுவார். You are also expecting from the Lord has to stretch his hand. Only then if you stretch your hand, he will just stretch his hand to you. நீங்கள் கொடுங்கள். You just give. உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே போடுவார்கள். They will give unto you, press together as well as shaken together, and they will give unto you. நீ ஏழைக்கு கை கொடுத்து பாரு. If you give hand unto the poor, கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். the Lord shall give his hand to you. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். He that show pity upon the poor, he is giving unto the poor, then the Lord shall give him back unto him. அப்படியே ஆர்சி பைபிள்ல நீங்க வந்தீங்கன்னா, If you come unto the RC Bible likewise, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்பி கொடுக்கிறார். he that shows pity on the poor, he is giving unto the Lord unto the interest, but the Lord shall give him back. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து விசுவாசிகளுக்கும் வட்டிக்கு கொடுக்கிறவங்களே கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்க. The people those who are giving to the neighbors for the interest, you give unto the Lord. கர்த்தருக்கு ஏழைகளுக்கு நீ கொடுத்தீனா கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறேன்னு அர்த்தம். If you give unto the poor, means as the meaning you are giving unto the Lord for interest. அனாதைகளுக்கு கை கொடுங்க. Give hand unto the orphans. அப்பொழுது உன்னுடைய சந்ததிக்கு அவர் கை கொடுப்பார். Then he shall also give hand unto your seed. எத்தனை பேர் நீங்க உதவி செய்யற அந்த மனப்பான்மை நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க? How many of you having the mentality and tendency to help others? இரண்டாவது, Secondly, ஊழியத்துக்கு நீங்கள் வலது கை கொடுக்க வேண்டும். you have to give your right hand to the ministry. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, When we read in Galatians chapter 2, 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, 9th verse, அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக பேதுரு எங்களுக்கு வலது கை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. the scripture mentioned above as the fellowship, the Peter has given the right hand to us. வாசியுங்கள். அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. யார் வலது கை கொடுத்தது? Who has given the right hand? பேதுரு, Peter, யோவான், John, யாக்கோபு. James. இந்த மூன்று முக்கியமான ஊழியர்களும்
அந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஊழியத்தின் பகுதியில அவர்கள் வலது கை கொடுத்தார்கள். And Paul and Barnabas, these three important ministers, they have given their right hand in the path of ministry. நான் படிச்சு பார்த்தேன். I read that. அது நான் வலது கை இடது கை. What is the right hand and left hand? என்னதான் வலது கையில செயல்பட்டாலும் இடது கை அந்த அளவுக்கு என்ன செய்யாது, செயல்படாது. Whatever you do work with the right hand, the left hand will not work as the same. இது எதை காண்பிக்கிறது? What does it show? மனப்பூர்வமாய் ஊழியத்தில் நீங்கள் கை கொடுப்பது. So willingly, wholeheartedly, how to give hand in the ministry. ஒரு ஊழியன் இன்னொரு ஊழியனுக்கு கை கொடுக்கிறான். Here a minister is giving help to the other minister. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பேதுரு, யோவான், யாக்கோபு மூன்று பேரும் வலது கை கொடுத்தார்கள். Peter, John and James, they have given their right hand to Paul and Barnabas. ஊழியத்தில் நீங்கள் கை கொடுக்கிறீர்களா இல்லாவிட்டால் காலை வாருகிறீர்களா? So in the ministry, are you giving your hands or just you are also just lifting the left leg of others? யோசிச்சு பாருங்க. Just think it over. ஊழியத்துல அவன் எனக்கு வலது கை கொடுத்தான். In the ministry, he has given their right hand. ஏன்னா பவுலை யாருமே ஏத்துக்கல. Because nobody accepted Paul. அவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டானா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டவுட். It was a great doubt whether he has been saved correctly or not. அனனியாட்ட போய் அவனை போய் பாருன்னா அவன் கர்த்தரே சொன்னான், நான் போய் பார்க்க முடியாது. And to Ananias, the Lord God said, go and see him. He said to the Lord, no, I will not go and see. சபைக்கு விரோதமா கிரியை செஞ்ச ஆளை போய் நான் போய் பார்க்கணுமா, வேண்டவே வேண்டாம்ட்டான். So he said, so long he was also the persecuted church, I will not go and see unto him. கர்த்தர் கம்பல் பண்ணி தான் அனனியாவை அனுப்பி விட்டார். Only the Lord God compelled and sent Ananias. அதுக்கு பிறகு அவன் ஊழியம் செஞ்சான். After that, he did the ministry. யாரும் அவனோட மிங்கிள் ஆகிறதே கிடையாது. Nothing, nobody was mingled with him. அவனை யாருமே ஏத்துக்கல. Nobody accepted him. எப்படி இருக்குன்னு யோசிச்சு How பாருங்க. it would be, just think it over. இயேசுவை அறிஞ்சா ஏதாவது ஒரு சபைக்காரன் சேர்த்துக்குவான்னு பார்த்தா ஒரு சபைக்காரன் சேர்த்துக்க மாட்டாங்க. Because after knowing the Jesus, if any church people just take him, no one of them is taking him. கடைசில பர்னபா தான் அவனை சேர்த்துக்கிட்டு, இல்லப்பா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்காயா, அபிஷேகம் பெற்றிருக்கிறான், அவனுக்கு தரிசனம் கிடைச்சதெல்லாம் உண்மைதான், அவன் கண்ணுல இருந்து செதில்லாம் விழுந்து போயிருச்சு எல்லாம் போய் சொன்ன பிறகுதான் இந்த அப்போஸ்தலர்களே ரைட் சரி வா அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. Only the apostles are so ready to take that after Barnabas told that he has been saved and he has got the anointing, all something like the scales were fallen down from his eyes, everything. ஊழியத்துக்கு கை கொடுப்பாங்க. Giving hand to their ministry. ஒரு சிலர் சபைக்கு கை கொடுப்பாங்க, ஆனா ஊழியத்துக்கு கை கொடுக்க மாட்டாங்க. Some people will be giving hand to the church of God but not to the ministry. இந்த ஊழியம் செய்றாங்களே, அங்கங்க போய் ஊழியம் செய்றாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க. They will not give hand to the people those who are going and doing the ministry here and there. அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக அவர்கள் எனக்கு வலது கை கொடுத்தார்கள். As a token of the fellowship, they have also given their right hand. மூன்றாவது Only இரண்டாம் ராஜாக்கள் 2 King 10ஆம் அதிகாரம் chapter 10 15ஆம் வசனத்துல verse 15. இருதயம் செம்மையானவர்களுக்கு கை கொடுங்கள். The people those who are having the upright heart, you give hand. உன்னை குழி தோண்டி புதைக்கிறவனுக்கு கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? What is the use of being hand to the giving hand to the people those who are going to dig you and bury you? நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்றவனுக்கு நீ கை கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் What is the use of that? The people those who are also willing, you should not even live. யெகூ பக்தி வைராக்கியமா ரதத்துல புறப்பட்டு வந்தான். Jehu was a man with a godly edification. He came in the chariot. யோனதாப் என்கிற ஒரு ரேகாபின் குமாரன் அவனுக்கு எதிர்பட்டான். Here a son of Jonadab, he came against him. ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். The son of Jonadab. யோனதாப் வந்த பொழுது When Jonadab came, இப்ப யோனதாப்பும் யெகூவும் சந்திக்கிறாங்க. now Jonadab and Jehu, they were meeting together. யெகூ சொன்னா, Jehu said, உன்னுடைய இருதயம் செம்மையா இருக்கா? whether your heart is upright with me? எனக்கு என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கு. My heart is right with your heart. ஆனா உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையா இருக்கா? Whether your heart is right with my heart? 2 ராஜாக்கள் 10:15 கேக்குறான், என்னுடைய இருதயம் உன்னோடு செம்மையா இருக்கிறது போல உன்னுடைய இருதயம் என்னோடு செம்மையா இருக்கிறதா? As my heart is right with you, whether your heart is right with me or not. In 2 King 10:15 he is asking. அப்ப அவன் சொல்றான் ஆம்னு சொல்றான். He says, so yes. அப்படினா கையேத்தான். If so means give your hand. என் ரதத்துல உன்னை தூக்கிக்கிறது. I'll take you in my chariot. அது ஒருமித்து நாம் செயல்பட்டு நாம் போகலாம். Let us go together and work together. இருதயத்தில் செம்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் கை கொடுங்க. Those are people having the right heart, you go out to give hand. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed all the people those are pure in the heart, they will see God. ஒன்று அநாதைகளுக்கு கை கொடுப்பது. One thing you have to give hand at the offense. இரண்டாவது ஊழியத்துக்கு கை கொடுப்பது. Secondly, giving the hand at the ministries. மூன்றாவது விசுவாசிகளுக்கு கை கொடுப்பது. Thirdly, you have to give hand at the believers. ஒரு உலக மனுஷனை பத்தி நமக்கு தெரியாது. We do not know about the valley people. அவன் ஏமாத்தலாம், வஞ்சிக்கலாம், ஓடி போயிடலாம். He can cheat and deceive and he can run away. கலாத்தியர் கடைசி அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. In Galatians last chapter it has been said. விசேஷமாக விசுவாச மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய கடவீர்கள். Especially you have to help other people those who are believers. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். Galatians chapter 6 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்க நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு கை கொடுங்க. Especially you have to help on the household of faith. ஒன்று அனாதைகளுக்கு கை கொடுப்பது, One thing giving hand unto the orphans. இரண்டாவது ஊழியத்திலே கை கொடுப்பது, Secondly in the ministry you have to give help. மூன்றாவது இருதயத்தில் செம்மையானவர்கள் விசுவாசிகளுக்கு நீங்கள் கை கொடுங்க. Thirdly people those who are upright in the heart, the believers you have to guide them. நீ அப்படி கை கொடுக்கும் பொழுது உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுப்பார். When you guide unto others, even whatever the situation, and you and the generation of you, the Lord shall give you help. ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிற தேவன். The Lord God took the nation of Abraham. ஆபிரகாமினுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுக்கிறவர். The Lord God took the nation of the seed of Abraham. விசுவாச மார்க்கத்தாருக்கு அவர் கை கொடுக்கிறவர். He is also giving unto the help unto the household of faith. மனுஷன் கை கொடுக்காத இடத்துல தேவன் அவனுக்கு கை கொடுக்க வருகிறார். In the place where man cannot help, the Lord God is ready to come and give him help. எத்தனையோ பேர் தேவனுடைய கரத்தை தரிசித்திருக்கிறார்கள். Many people have seen the hand of God. ஆபத்திலிருந்து அவருடைய கரம் தான் தப்புவித்தது. Only from the danger, only his hand has அந்த delivered them. நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் From விடுவார். the wretched say, the Lord has lifted him up. இன்னைக்கு எத்தனை பேர் கை கொடுக்க விரும்புகிறீர்கள்? Say, how many of you want to give your hands? ஆண்டவரே எனக்கு கை கொடுக்கணும்னு சொல்றவங்க, நீங்க மத்தவங்களுக்கு கை கொடுக்க உங்க கைகள் ஆயத்தமா? Whether your hand is ready, those are also ask the Lord, Lord, please give your hand unto me. அப்போஸ்தலர்கள் கை கொடுத்தார்கள். Apostles, they have also helped others. ஒரு ஊழியனுடைய ஊழியமே கை கொடுக்கிற ஊழியம்தான். The ministry of the servant of God is only giving help unto others. யாருக்கு கை? அப்போஸ்தலனாகிய பேதுரு யாருக்கு கை கொடுத்தார்? Apostle Peter, unto whom he has helped. அப்போஸ்தலர் 9:41 பார்க்கும் பொழுது Acts of Apostle 9:41. அநேக சொல்றாங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு கை கொடுக்கலன்னு. Many people are saying the servants of God, they have not helped us. ஊழியக்காரங்க எப்படி கை கொடுப்பாங்க? How the servants of God, they will give you help or guide you? ஊழியக்காரங்களை வந்து நீங்கள் அந்த ஊழியத்தை குறித்த ஒரு தெளிவான தரிசனம் உனக்கு வேணும். You regarding the ministry and the servant of God, you need a correct revelation. ஊழியர்கள் கை கொடுக்கிறது ஒரு பகுதி இருக்கிறது. There is also a portion, the servants of God, they will help you. அப்போஸ்தலர் 9:41. Acts of Apostle 9:41. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவன் அவளுக்கு கை கொடுத்தான், அவளை தூக்கி விட்டான், அவள் எழுந்து விட்டாள். He has given hand, he has lifted her up, she was raised. தபித்தாளுக்கு அவன் கை கொடுத்தான். And to Tabitha, he gave his hand. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுப்பவர்கள். The children of God, they will be giving their hand and the children of God. அவள் ஒரு நல்ல ஒரு பெண். She was a very good woman. தபித்தாள் Tabitha. இல்லாவிட்டால் தொற்காள். Turka. தபித்தாள்னு சொன்னா மான் என்று அர்த்தம். Tabitha means a deer. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நாம் ஒரு மான்களை போல இருக்கணும். In the spiritual life, you all should be like deer. எத்தனை பேருடைய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது? How many of you are having such kind of life in you? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அது தேவனையே வாஞ்சித்து கதறுகிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. There is also a life as a heart wanteth after the water brook, we have to only wanteth after the law. அவள் ஒரு சீஷி. She was a woman disciple. அடுத்து அவள் தர்மம் செய்து வந்தாள். She was doing alms. அநேகருடைய மானத்தை மறைக்கும்படியாக வஸ்திரத்தை அவள் தயாரித்து வந்தாள். She was also preparing many garments to guard on the shame of other people. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வலது கை கொடுத்து அவன் தூக்கி விட்டான். Such kind of woman was given by the right hand of Peter, and she was raised. அவள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருந்தாள். She was in the midst of the saints. அப்படிதான் பைபிள் The சொல்லுகிறது. Bible says so. பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருந்தால் கர்த்தர் உனக்கு ஊழியர்கள் மூலமாய் கை கொடுப்பார். If you are being found in the group of the saints through the servants of God, the Lord shall give hand. ஊழியர்களுடைய கை கொடுத்தல் என்று சொன்னால் அது ஜெபத்திலே அவர்களை தூக்கி விடுவது. Giving hand through the servants of God, in the prayer they will lift them up. போதகத்திலே தூக்கி விடுவது. Through the message they will lift them up. இரவு நேர ஜெபங்களிலே அவர்களை தாங்குவது. In the night time prayer they will be upholding them. வேற ஊழியக்காரன் வேற என்ன செய்ய முடியும்? What else the servants of God can they do? ஊழியக்காரன் ஒரு மனுஷனுக்கு கை கொடுக்கறான்னா ஜெபத்துல தான் கை கொடுக்க முடியும். The servants of God, they are giving hand and only in the prayer they can help them. அவன் மாம்சீகமாக செயலற்று போனவன். Because with the fleshly they are actionless. அவன் அந்த விதத்துல உதவி செய்யவே முடியாது. They cannot help in that level. அவனுக்கு லெவல் இல்ல, அவனுக்கு அந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது. In that matter they cannot help. ஒரு ஊழியக்காரன் ஜெபத்துல மாத்திரம் தான் அவனை தூக்கி விடக்கூடிய. Only the servant of God, the prayer they can help them and lift them up. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் கை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருக்கிறீர்கள்? Beloved, how many of you are coming here with the desire the Lord has to give help unto you? இன்னும் ஒரு சான்ஸ் தேவன் எனக்கு கை கொடுத்தால் நான் எழும்பி விடுவேன் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? How many of you are waiting here? The Lord has given one chance, I'll just raise up. இன்னும் சில வசனங்கள் நான் உங்களுக்கு
முன்பாக வைக்கிறேன். I want to place it before at more words. ஒரு சிலருக்கு கை கொடுப்பதே இல்ல. Some people they will not help unto other people. ஒரு விசுவாசி யாருக்கெல்லாம் கை கொடுக்க வேண்டும்? A believer unto whom and all you have to give help. மேலோட்டமாக நான் சொன்னேன் அநாதைகளுக்கு கை கொடுப்பது. Openly I say so you have to give help unto the orphans. ஊழியத்துக்கு கை கொடுப்பது. Unto the ministry you have to help. விசுவாசிகளுக்கு கை கொடுப்பது. Unto the believers you have to help. ஜெபத்துல கை கொடுப்பது. In the prayer you should help others. ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக உதவி செய்ய கூடாதவர்களாய் இருந்தால் நீங்கள் அவர்களை ஜெபத்திலே தாங்குங்க. Perhaps if you also you are not ready to help others physically means in the prayer you have to uphold them. இது போக சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Beyond this I want to place it before something in நீங்க front of you. இப்படிலாம் கை கொடுத்தீங்களான்னு பாருங்க. You just check it over whether you got help. நீ கை கொடுக்காமலே கர்த்தர் உனக்கு கை கொடுக்கணும்னா அது கிடைக்கவே கிடைக்காது. Unless if you give help, if you also expect the help from the Lord, you will not get it. நான் திரும்பவும் சொல்றேன் எதை நீ விதைக்கிறியோ அதை தான் அறுக்க முடியும். What else I want to repeat there, whatever you have sown, you can repeat. தர்மம் தலை காக்கும் தமிழ்ல சொல்லுவான். In Tamil they say, the arms will keep your head. நீ முதல்ல தர்மம் செய்யணும் அது சமயத்துல வந்து உனக்கு என்ன செய்யும்? So முதலாவது first of all, சவுல் பவுலாக மாற கை கொடுங்கள். you have to give help and Saul has to change into Paul. நான் இதுவரைக்கும் 4 காரியம் சொன்னேன். I have told you 4 things so far. ஒன்று அநாதைகளுக்கு கை கொடுப்பது. One thing help unto the orphans. ஊழியத்துக்கு கை Unto கொடுப்பது. the ministry you have to help. விசுவாசிகளுக்கு கை கொடுப்பது. Helping the believers. ஜெபத்துல கை கொடுப்பது. In the prayer you have to help. இது ஒரு போர்ஷன். This is one portion. அடுத்து இப்போ பிராக்டிகல் லைஃப்ல உங்களுக்கு கொண்டு வரேன். Secondly, I want to bring you in the practical life. சவுலை கர்த்தர் சந்தித்தார். The Lord God met Saul. சந்தித்த உடனே அவன் குருடா போயிட்டான். After he got married, he has been a blind man. அவனுக்கு அந்த ஸ்டெப்ல இருந்து கிழக்கா மேக்கா எங்கிட்டு போகணும் ஒண்ணுமே தெரியல. He did not know from that step to go to east or west or anywhere. நான் இயேசு என்று அவனோடு பேசிவிட்டார். The Lord God talked, I am Jesus Christ. நீ பட்டணத்துக்குள்ள போன்னு சொல்லிட்டாரு. If the Lord said you go unto the city. பட்டணம் எங்க இருக்கு? Where is the city? இவன் தான் கண்ணு குருடாயிட்டானே. Because he became a blind man. இவனை அந்த பட்டணத்துக்குள்ள கொண்டு போக ஒரு சிலர் கைலாகு கொடுத்தார்கள். Some people have helped and him to take him into the city. அப்படி கைலாகு கொடுத்து கொண்டு போன இடத்துல தான் அங்கே அனனியா வந்து அவர்களை சந்தித்தான். In the place they were also helped him and took him in the city. Ananias came and met him. ஒரு பாவி மனம் திரும்ப நீ கை கொடு. You have to give help unto the sinner has to repent. எத்தனை பாவி எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க கை கொடுத்திருப்பீங்க? And how many people you have given hand to be saved? அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 8 வசனத்திலே In Acts of Apostles 9:8. அவனுக்கு கைலாகு கொடுத்து அவனை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். They have also given him help with the hand and took him to the city. அந்த இடத்திலேயே 3 நாள் கிடந்தான். In that place he was 3 days. அவங்க கூட வந்தவங்க எல்லாம் ஓடி போயிருந்தாங்க. All the people those who came with him they ran away. அவனை திருத்துவதற்கு இல்லாவிட்டால் தேவன் அவனோடு இடைபடுவதற்கு அவர்கள் கைலாகு கொடுத்து அவனை கொண்டு வந்து விட்டார்கள். They have also given help and him the Lord God to change him to he has to be corrected. எத்தனை பாவிகள் மனம் திரும்புவதற்கு நீங்கள் கை கொடுத்திருப்பீர்கள்? And to how many sinners he have given help and they have to be repented? உங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க. According to your conscience you say. எத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு நீங்க காரணமா அமைஞ்சிருப்பீங்க? You how many people salvation you are the reason. யோசிச்சு பாருங்க. Just think it over. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை நீங்க போய் எத்தனை சவுல பவுலா மாற்றி இருக்கீங்க? You have gone and made how many Sauls into Paul. அவங்க பாருங்க அந்த கூட வந்த போர் சேவர்கள் எல்லாரும் அழகா அவனுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து விட்டு போனாங்க. அங்கே அவன் தேவன் அவனை சந்தித்தார். Here you see all the soldiers they came with him beautifully they have given him hand and took him the Lord God met him there. இந்த சபையில எத்தனை பேரை நீ கை கொடுத்து கொண்டு வந்து சேர்த்திருப்ப? Into this congregation how many people you have given hand and brought him here? இல்ல எவனோ கை கொடுத்து கொண்டு வந்த ஆளை எத்தனை பேரை கையை பிடிச்சு துரத்தி விட்டு? How many people also after chased the people those who brought him after they have given their hands and brought here? யோசிச்சு பாருங்களேன். Yes, you think it over. உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியுமே. Only you know your conscience. சவுல் பவுலாய் மாற அவங்க கை கொடுத்து கொண்டு வந்து They விட்டாங்க. have also given hands to Saul to change into Paul. இரண்டாவது Secondly, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் Judges chapter 16 26 வசனத்துல verse 26. அங்கே சிம்சோனுக்கு ஒரு பையன் கை கொடுத்தான். Here a young lad was giving hand unto Samson. எல்லா வல்லமையும் இழந்து போய் பின்மாற்றத்தின் உச்சகட்டத்திலே விரக்தியிலே சாகணுங்கிற நிலவரத்துல இருந்த ஒருவனுக்கு ஒரு பிள்ளையாண்டான் கை கொடுத்தான். A lad was giving hand to the man who has lost all his sin. At the condition he was frustrated and wanted to die. அந்த பிள்ளையாண்டான் கை கொடுத்த பொழுதுதான் இவன் அந்த தூணுக்கிட்ட போய் நிற்க முடிந்தது. When the lad gave him hand he could able to stand near the pillar. ஒன்று சவுல் பவுலாய் மாற கை கொடுப்பது. One thing giving hand and to Saul has to change into Paul. பாவி மனம் திரும்ப நீ கை கொடுப்பது. You have to help unto the sinner to change into right man. இரண்டாவது
Secondly, சிம்சோன் ஜெயிக்க அவன் கை கொடுத்தான். he has given hand unto Samson has to got the victory. பின்மாற்றம் என்பது அடிக்கடி ஜனங்களுக்குள்ள வருகிற ஒரு தாக்குதல். The backsliding is an attack often people they get. இன்னைக்கு நல்லா ஜெபிச்சிட்டு இருப்பான், நாளைக்கு பார்த்தா அவன் சர்ச்சிலே கிடையாது. Today if they will be praying very well, tomorrow if you see they are not in the church at all. பிரகாசித்த अनेक நட்சத்திரங்கள் இன்றைக்கு சபையில இல்லை. Today the stars those who have been shining today they are not found in the church. பாருங்க இந்த சிம்சோனை திடீர்னு பார்த்தா ஜெயில கிடக்குறான். Suddenly if you see Samson he was put in the prison. இப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க ஆசைப்படுகிறேன். Today now he says, oh Lord, I want to finish my course victoriously. இப்போ அவனுக்கு கை கொடுத்தது யாரு? Who was given hand unto them now? ஒரு பிள்ளையாண்டான் கை கொடுத்து அவனை கொண்டு போய் விட்டான். A lad was giving hand unto him and took him there. பின்மாற்றத்துல இருக்கிறவனை அப்படி பின்மாற்றம் சொல்லி ஒதுக்கிற கூடாது. அவனையும் ஜெயிக்க வைக்க நீ கை கொடுக்க வேண்டும். You should not just put aside the man who was in the backslide. You have also just help him to come upward from the backsliding condition of him. அவன் பலவீனன், அவன் தோற்று போயிட்டான், அவன் பின்மாறிட்டான், அவன் சரியில்லை, இப்படியே நீ தள்ளி அவனை கொண்டு போய் வெளிய பள்ளத்துல தள்ளிர கூடாது. You should not go and take him into the pit and push him there because he has backslided. Is not correct. அந்த சிம்சோனை ஜெயிக்க வைக்க அந்த பிள்ளையாண்டான் கை கொடுத்தான். This lad was giving hand unto Samson to got the victory. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts of Apostles chapter 3:7 when you read, பேதுரு ஒருவனுக்கு வலது கை கொடுத்தான். Peter gave the right hand of him to a man. அவன் ஒரு சப்பானி. He was a lame man. 40 வருஷம் இந்த தேவாலயத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள். He was a man. He sat on the door of the temple of God for 40 long years. இவன் பின்மாறி வெளிய போகல. He did not go out after God backsliding. சபைக்குள்ள இருக்கிறான். He was inside the ஆனால் congregation. சத்தியத்தின்படி நடக்காதவன். He was a man. He did not walk according to the truth. எல்லா சர்ச்சிலயும் இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கும். There is also a group in all the church likewise. கூட்டம் ஜாஸ்தி இருக்கும், ஆனா சத்தியத்தின்படி நடக்கிற கூட்டம் எவ்வளவு? The group will be more. The crowd will be according to the truth. How many people are walking? அவன் இருந்த வாசல் அலங்கார வாசல். He was in the laid in the beautiful gate. அந்த கேட்டுக்கு பேரு வந்து பியூட்டிஃபுல் கேட். The gate was called as a beautiful gate. ஆனா அதுல உட்கார்ந்திருக்கிற ஆளுக்கு நடக்க முடியாது. But the man who was sat in the beautiful gate, he cannot walk. எப்படி இருக்குன்னு பாருங்க. How it would be, you see. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. And they'll be named as Vellait Chami. ஆளு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பான். You will see how he will be. அதுக்கு நான் வந்து யாரையும் தப்பா அப்படி யாராவது இருந்து போட போறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா பேரு மாதிரி இருக்கும். இவன் வந்து அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்தான். He was a man, he was sat in the beautiful gate. ஆனா ஆளுக்கு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. But he was unable to walk. இந்த சத்தியத்தின்படி நீ நடக்கலன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உனக்கு கதவை திறக்க மாட்டாரே. If you not walk according to the truth, the gate you will not go into heaven, the gate will not be open to you. வருஷக்கணக்காக சப்பானியாக இருந்த மனிதனுக்கு அந்த பேதுரு வலது கை கொடுத்ததினால் அன்றைக்கு அவன் எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான். For years the man he was a lame on the day Peter gave his hand, he went into the temple of God on the day. சத்தியத்தின்படி நடக்கலன்னு சொல்லிட்டு அவனை புறக்கணிச்சிர கூடாது, அவனை என்கரேஜ் பண்ணணும். So you should encourage him because he is not walk according to the truth. You have to encourage him, you should not discourage him. பைபிள் படிங்க. Read Bible. ஜெபம் பண்ணுங்க. Pray, please pray. உபவாசம் போடுங்க. Take fasting. கர்த்தர் உதவி செய்வார். The Lord God shall help you. தேவன் உனக்கு கை கொடுப்பார். Lord God will help you. உனக்கு பரலோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. There is also chance for you to go and அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அந்த வலது கையை கொடுத்து தூக்கி விட்டான். அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். He started walking after he has also given his right hand and encouraged him. நாம யாருக்கெல்லாம் கை கொடுக்கலையோ அதெல்லாம் தேவன் கை கொடுத்திருக்கிறார். And to all the people he have not given and the Lord has given his hand unto him. மார்க் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Mark 9:27 when you read, பிசாசு பிடித்த அந்த ஆவியினால் அலக்கலை போட்டு கீழே விழுந்த மனிதனை இயேசு கை கொடுத்து தூக்கி விட்டார். The man who also devil possessed, tormented by the devil, he fell down. Jesus Christ gave his hand and lifted him up. நீங்க யாருக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டீங்களோ அதெல்லாம் இயேசு கை கொடுக்கிறார். And to the people who are not giving hand, Jesus Christ will give his hand unto them. பவுலுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை. There is no person to give hand unto Paul. சிம்சோனுக்கு கை கொடுக்க இஸ்ரவேலர் இல்லை. There is no Israel to give hand unto Samson. அந்த சப்பானிக்கு கை கொடுக்க உறவினர்கள் இல்லை. There is no relation to give hand unto the lame man. இந்த பிசாசு பிடித்தவனுக்கு கை கொடுக்க யாரும் இல்லை. No one was ready to give hand unto the devil possessed man. ஆனால் அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு இயேசு கை கொடுத்தார். But unto the devil possessed man Jesus Christ gave his hand. மார்க் 1:31ல பார்க்கும் பொழுது When we read Mark 1:31, ஜுரத்தினால பாதிக்கப்பட்ட அந்த பேதுருவின் மாமிக்கு இயேசு கை கொடுத்தார். Jesus Christ also gave the hand unto the woman, the mother-in-law. இது எதை காண்பிக்கிறது? What does it show this? கவனிங்க, இது எதை What காண்பிக்கிறது? does it show this? வியாதிப்பட்டா கை கொடுக்க மாட்டாங்க. So when they are diseased, they will not give hand. மிஷன்ல கூட அது ஒரு கான்செப்ட் மாதிரி வந்துருச்சு. Even in the mission like a concept it is. நல்லா இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும், நல்லா இல்லன்னா அவ்வளவுதான், அப்படியே வண்டியை ஓரம் கட்டி தள்ளி. Till they are good, they will be going on running. If they are not good, you have to just push them back. நல்ல டாப் போஸ்ட்ல இருந்து தான் தப்பிட்டான். ஒரு நல்ல டாப் போஸ்ட்ல இருந்தா தப்பிடுவான். If they are in the top post, they can escape. இல்லன்னா குடும்பத்துல கூட
அப்படியே உறங்கட்டிடுவாங்க. Even in the family, they will be just put astray. வியாதிப்பட்ட நேரத்துல கை கொடுக்கிறது தேவனுடைய வேலைதான். It is the work of the Lord. At the time of your sickness, He will give you hand. முதலாம் சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல In 1 Samuel chapter 30, 13ஆம் வசனத்துல verse 13. அங்கே ஒரு மனிதன் வியாதிப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டுட்டே போயிட்டான். Here, after being a man, he was sick. The master of him left him and went. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be? யுத்தகாலத்துக்கு வந்தவன், The man he came to the battlefield. தேவனுடைய கொள்ளையடிக்கும்படியாக வந்தவன், He came to got the spoil. எஜமான் கூடயே வந்தவன். He came with the master of him. இப்போ அவன் வியாதிப்பட்டுட்டான். Now he became sick. பாருங்க, ஒரு ஈவு இறக்கம் இல்லாம அவன் எங்க விட்டாச்சு? அங்கேயே வழியிலேயே காட்டிலே விட்டு போயிட்டான். Without any mercy or pity on the forest itself he was left. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a pathetic situation. நான் காலையில படிச்சேன், வியாதிப்பட்டா அவனை கைவிட்டுட்டான். Early morning I read that after he became sick he was left out. இங்க பேதுருடைய மாமியார் யார் மதிப்பா? So who was the mother-in-law of Peter? மாமியார் நல்ல காலத்திலேயே மதிக்க மாட்டாங்க. Even nobody will respect the mother-in-law. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னால பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. Because they will be doing all lot of mischief before that. அதனால கடைசி காலம் வரும்னு இவங்களுக்கு மறந்து போயிருது. They will be just forgetting that they are also going to get the last days. அந்த மாமியார்ங்கிறது ஒரு பெரிய போர்டுன்னு நினைச்சுக்கறாங்க. They are thinking it's a great name or sign board the mother-in-law. அது வச்சிட்டு ஒரு ஆட்டம் ஆடி முடிப்பாங்க. ஒரு 10 வருஷத்துல வண்டி டவுன் ஆயிடும். அதுக்கு பிறகு மருமக கையில தான் வழி இல்லாம சிக்கணும். அது இந்த அம்மாமாருக்கு தெரியவே தெரியல. This mother they do not know, only they have to ensnare the hand of the daughter-in-law with the board of the mother-in-law. They will be just working very greatly for 10 years after they will be down. இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். When Jesus Christ visited that house. இங்க பார்த்தா பேதுருடைய மாமி என்ன செஞ்சாச்சு? வண்டி பிளாட்ல இருக்கு. When you see here the mother-in-law feet was on the down. இயேசு பார்த்தாரு. Jesus saw that. இந்த அம்மாவுக்கு இப்ப பேதுரு கை கொடுக்க மாட்டாரு. Now Peter will not give hand to this mother-in-law. இல்ல பேதுருடைய மகளும் கை கொடுக்க மாட்டா. The daughter of Peter also will not give hand. நானும் போயிட்டேன்னா இவ கடைசி வரைக்கும் செத்தே போய்டுவா. If I go also she will die. அதனால இயேசு போய் அந்த பேதுருடைய மாமிக்கு என்ன செஞ்சாரு? கை கொடுத்தாரு. So the Lord Jesus went and give the hand to the mother-in-law Peter. யாராவது இப்படி மாமியார்களா யாராவது பலவீனப்பட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கிறார். Is there any mother-in-law those who are weak and today the Lord God is giving his hand to you? நீங்க அந்த போஸ்டிங்கை சரியா பயன்படுத்துனீங்கன்னா கடைசி காலத்துல உங்களுக்கு கை கொடுப்பார். If you also use the posting in a right manner, in the final of your days the Lord God shall give his hand to you. நீங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டீங்கன்னா கடைசில இஷ்டத்துக்கு ஆட வேண்டியிருக்கும். If you also work as you like means finally you have to work accordingly. யோசிச்சு பாருங்க. You think it over. இயேசு அந்த ஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு கை கொடுத்தார். Jesus Christ gave hand another woman, she was also suffering with the sickness of fever. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew 14:31 when we read, அமிழ்ந்து கொண்டிருந்த பேதுருவுக்கு இயேசு கை கொடுத்தார். then Jesus Christ also gave the hand another Peter one who was sinking. கடல் அலை பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்தான். He was also got afraid because the waves of the sea was very boisterous. இயேசுவே அமிழ்ந்தேன் என்று கத்தினான். He shouted, Jesus Christ, I am drowning. இந்த உலகத்துல நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you just drowning in this world? பாவ உலகத்துல நீ அமிழ்ந்து Are you கொண்டிருக்கிறாயா? drowning in the sinful world? பொல்லாத பழக்க வழக்கங்களை நீ அமிழ்ந்து Are you கொண்டிருக்கிறாயா? singing in the evil characters of you? இப்ப இயேசு இல்ல அப்புறம் யார் தூக்க முடியும் சொல்லுங்க? If there is no Jesus who will lift him up, வேற யார் வந்து தூக்குவா? who else will come and lift him up? யோவான் வந்துருவாரா? Whether John will come? இல்ல அதே போட்ல தம்பி கூட பிறந்த தம்பி இருக்கானே அந்திரேயா உடனே அண்ணனேன்னு விழுந்துருவானா? The same boat the Andrew the own brother is give, whether he will call him my brother and come? அண்ணன் வந்துருவானா? Whether the own brother elder brother will come? அவன் அங்க இருந்து சொல்லுவான் தம்பி அந்திரேயா சொல்லுவான் தண்ணில இறங்கி ஏன் இவன் நடந்தான்? So being there the Andrew will say why he has gone down to the water and walked? சாவட்டும். Let him die. யோவான் வந்துருவாரா? Whether John will come? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் குதிச்சிருவானா? Whether the unguiled the Israel will be jump down? ஒருத்தனும் குதிக்க மாட்டான். And will jump. அமிழ்ந்து கொண்டிருக்கிறவனை தூக்கி எடுக்கணும்னா ஒரே ஒரு கரம், அது இயேசுவின் கரம் தான். Only one hand of the arm of Jesus Christ will also lift up the person who is drowning. உலகம் உன்னை அமிழ்த்தக்கூடிய ஒரு சக்தி. The world is a power to drown you. அதுக்கு பிரச்சனைன்னு கண்ணிகள் வச்சிருக்கு. There is also the snares of problem for that. பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து உன்னை எப்படியாவது கீழ அமுக்கிரணும் பாப்பா. He will also bring various kinds of conflict and make you to sink down. அந்த கடல் அலை மேல் நடக்கிறவர் தான் உனக்கு கை கொடுக்க முடியும். Only then the person who walks upon the waves of the sea he can give you her hand. மத்தேயு 9ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்துல Matthew 9:25. ஒரு ஜெபவீரனுடைய மகள் செத்து போய்விட்டார். Here the prayer warrior's daughter was died. அவனுடைய ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கும். Your life of prayer might have been died. ஒரு நாள் கடந்த காலங்களைப் போல நைட்ல ஜெபிக்க முடிகிறதா? Are you able to pray in the night time like the past days? அதிகாலை ஜெபம் உன்னால பண்ண முடிகிறதா? Are you able to make the morning prayer? முந்தைய நாட்களைப் போல கிடைத்த நேரங்களில் ஜெபத்துல கழிக்கிறாயா? Are you also spending the time like the former days you are spending the prayer? முந்தைய காலங்களைப் போல ஜெபத்துல முழங்கால் போட முடிகிறதா? Are you able to kneel down in the prayer like the former days? தளராமல் உன் கைகளை உன்னால் விரிக்க முடிகிறதா? Are you also just stretch your hand without weary? பதில் கிடைக்கும் வரை ஜெபத்துல போராட முடிகிறதா? Are you able to just strive in the prayer till you get the answer? இன்னைக்கு பாருங்க அந்த ஜெபவீரனுடைய மகள் இறந்து போய்விட்டார். Today you see the man of the prayer warrior's daughter was அருமையான died. தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜெப வாழ்க்கை செத்து போய்விட்டது. Beloved child of God, your life of prayer has been died. 12 வருடமாக இருந்ததானே உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு செத்து போன நிலவரத்தில் நீ வந்திருக்கிறாய். Today you have come here as if the level you have been died for the past 12 years you got the life of prayer. அந்த பெண்ணுக்கு வயது 12. The girl got the age of 12. ஆனால் இப்பொழுது இறந்து விட்டாய். Now she has been died. கடந்த 8 வருஷமா நீ ஜெபவீரனா இருந்தாய். இப்பொழுது உன் ஜெப வாழ்க்கை செத்து For போய்விட்டது. the past 8 years you have been a prayer warrior. Now the life of prayer has been died for you. உன்னுடைய ஜெப வாழ்க்கை செத்து போய் நீ எங்கே போகிறாய்? Where are you going after your life of prayer has been died? இன்னைக்கு தேவ சத்தம் இல்லை. Today there is no voice of God to you. வெளிப்படுத்தல் இல்லை. There is no revelation to you. ஏவுதல் இல்லை. There is no urging to you. ஜெபத்துக்கு எந்த வாக்குத்தத்தமும் பதில் இல்லை. You don't get any response on your prayer for you. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a pathetic situation of you. காலைதோறும் ஒரு காலத்துல உன்னை எழுப்பினாரே இப்ப எழுப்புகிறாரா? Every morning the Lord God wake you up once upon a time. Whether he is waking you today. அந்த ஜெப வாழ்க்கை சிக்காய் இப்போ செத்து போயிடுச்சு. The life of prayer has been after it has been sick, it is died now. இன்னைக்கு உனக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல. Today you are not able to pray for 10 minutes at least. அந்த மரித்து போன ஜெபவீரனுடைய மகளை இயேசு கை கொடுத்து தூக்கி விட்டு மகளே எழுந்திரு என்று அவனை தூக்கி விட்டார். Is the dead daughter of the prayer warrior, the Lord God Jesus Christ gave his hand and said, daughter, you rise up. சவுல் பவுலா மாற கை கொடுங்கள். You give hand unto Saul has to change into Paul. பாவிகள் மனம் திரும்ப கை கொடுங்கள். You have to give hand unto the sinners to be பின்மாற்றக்காரர்கள் ஜெயிக்க கை கொடுங்கள். You have to just give hand unto the people those who are to be get victorious. backsliders பின்மாற்றக்காரர்கள் ஜெயிக்க கை கொடுங்கள். You have to give hand unto the backsliders to be get the victorious. சத்தியத்தின்படி நடக்க முடியாதவர்கள் நடக்க கை கொடுங்கள். The people those who are not walk according to the truth, you have to give hand unto them to walk according to the truth. பிசாசின் பிடியிலே தாக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுங்கள். You have to give hand unto the people those who are being attacked by the devil. வியாதிப்பட்டவர்களுக்கு கை கொடுங்கள். You have to give hand unto the people those who are being sick. உலகத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கை கொடுங்கள். Those who are being drawn in the well, you have to give hand unto them. ஜெப வாழ்க்கையிலே மரித்து போனவர்களுக்கு கை You கொடுங்கள். have to give hand unto the people those who are being died in the prayer life of them. ஆமென். நீ கை கொடுத்தால் கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். If you give hand unto them, the Lord shall give his hand unto you. தேவன் எனக்கு கை கொடுக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. Those who like that the Lord has to give hand unto you, close your eyes. நான் ஒரு 5 நிமிடம் தருவேன். I will give you 5 minutes. ஒருவேளை நீ இதுவரை மற்றவர்களுக்கு கை கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு நீ கை கொடு. Perhaps you have not given hand unto any people so far. Give hand unto the people today. எனக்கே முடியாம இருக்கு, நான் யாருக்குங்க போய் கை கொடுப்பேன்? எனக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து கை கொடுத்தா நான் வெளியே வந்துருவேன்னு சொல்லலாம். I even can't just help myself. If some 4 or 5 people give me help me, I will come out. எனக்கு ஒரு ஆள் கை கொடுத்தா போதாது, எனக்கு 7-8 பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தா, முழு சபையும் கை கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லலாம். I got 7 or 8 problems. I know one not is enough, but the whole congregation they have to join together and give help unto me. ஒரு பையன் கிணத்துல போய் விழுந்துட்டான். One boy has fallen in the well. அப்ப வெளியே இருந்து இவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் காப்பாத்துறதுக்கு கயிறு உள்ள விட்டாங்க. All the people from outside hearing the voice of him, they want to just escape from that, save him, that put the rope in him. தம்பி இந்த கயிறை கட்டிக்கோ, நாங்க உன்னை தூக்கிடுறோம். They said, so boy just tie this rope, we want to just lift you out. அவன் சொன்னா நான் கட்டறதெல்லாம் சரிதான், எங்க அப்பாவை கூட்டுவாங்க நான். He said, so it is right, I will tie that, bring my father. அவங்க சொன்னாங்களா, எப்பா நீ கட்டறா, நான் உன்னை தூக்கிடுறோம், சின்ன பையன் தானே, அப்பாவும் வேண்டாம் ஒருத்தர் வேண்டாம், நான் தூக்கிடுறேன்னு சொன்னாங்க. They said, so you are a small boy, no need your father, you tie the rope around you that we will lift you. எங்க அப்பாவை கூட்டு வந்தாதான் நான் கயிறை கட்டுவேன் அப்படினா. Only then if you bring my father, I will tie the rope, he said so. சரி, அவங்க அப்பா பெரிய ஆளா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்ல போய் தேடி, எப்ப உன் பையன் கிணத்துல விழுந்துட்டான், நீ வான்னு சொல்லி கத்துறான்டா சொல்லி அவரை கூட்டு வந்தாங்க. So by went and saw there, because the father maybe a very mighty man, a brave man, and so because the son has fallen down in the well, you come. இங்க வந்து பார்த்தா அப்பா நோஞ்சான். So when they come here, he was a skeleton like. அந்த ஆளெல்லாம் இவனை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. He cannot even lift him up at all. அவன் சொன்னான், எங்க அப்பா வந்துட்டாரான்னு கேட்டான். He asked her whether my father has come.
உடனே மேல இருந்து பையன் அப்பா சொன்னாரு, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னான். From up the father said, yes, I have come here. உடனே கயிறு கீரெல்லாம் கட்டிட்டாங்க, தூக்கிட்டாங்க. Immediately he just tied the rope, he was lifted up. வெளியே வந்த உடனே கேட்டாங்க, When he came out, they said, காத்தாடி மாதிரி இருக்காரு உங்க அப்பா, இவர் வந்தாதான் தூக்கணும்னு இருக்க, நாங்கெல்லாம் உன்னை தூக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. they asked, sir, your father is like the skeleton, he cannot even, only then if he எங்க அப்பா comes. காத்தாடி மாதிரி இருக்காரோ எலும்பு கூடு மாதிரி இருக்கிறாரோ, நீங்க எல்லாரும் விட்டால எங்க அப்பா விடவே மாட்டாருன்னா. So whether my father is like the skeleton, we all leave, my father will not leave at எங்க all. அப்பாவுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க அப்பா நீங்க எல்லாரும் விட்டுட்டா கூட அவர் எலும்பு கூடுமா இருந்தாலும் என்னைய தூக்காம விட மாட்டார், உயிரையே கொடுத்துருவாரு. Whether my father is having ability or strength or not, if you all leave, my father will not leave at all, he said so. உன் தகப்பன் உன்னை விட்டுருவாரா? Whether your father leave you. எபிராயமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Abraham, how shall I forsaken you? ஆமென். கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கை கொடுக்கிற தேவன். He is not a God to forsake you, he is want to give his hand unto you. ஆமென். தேவன் எனக்கு கை கொடுக்கிறவர் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை துதியுங்கள். கர்த்தாவே, இதுவரை எனக்கு கை கொடுத்தீரே, இனிமேல் நீர் கை கொடுக்க வல்லவர். Those who have in the hope, the Lord God is able to help me. Lord, you have also given me help so far, and after so you have to give me help. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவை கை கொடுக்கும் தெய்வமாய் பார்க்கிறீர்கள்? நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அவர் உனக்கு கை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு கை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அதர்சனமான கரத்தை நோக்கி பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமிழ்ந்து கொண்டிருந்த எரேமியாவுக்கு ஒரு கயிறு வந்தது. ஹல்லேலூயா. அமிழ்ந்து கொண்டிருக்கிற பேதுருவுக்கு இயேசு நேரடியாய் கரத்தை நீட்டினார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டு ஜுரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பேதுருவின் மாமிக்கு இயேசு கரத்தை நீட்டினார். பிசாசு பிடித்தவன், செய்வினையினால் பாதிக்கப்பட்டவன், குடும்பம் சீரழிந்து போனது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டதான அந்த பிசாசு பிடித்தவனுக்கு இயேசு கை நீட்டினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோற்று, விசுவாசத்திலே தோற்று, பரிசுத்தத்திலே குலைச்சலாகி, ஜபஜீவியம் அற்று போய் இருண்டு போன வாழ்ந்து இனிமேல் வாழ்க்கை இல்லை என்கிற நிச்சயத்துக்கு வந்த உனக்கு இயேசு கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தால் இன்றைக்கு அவருடைய கரத்தை தரிசனத்திலும் பார்க்கலாம், அதரிசனத்திலும் நீ பார்க்கலாம். ரபகதி கரபலா திகரபலா திரிபிதி கரபலா கதிரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபகதி கரபகதி ரபலகதி. தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை, ஆனால் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். நீ கண்களை மூடி யோசித்து பார். உன் குடும்பத்தில் கர்த்தர் எத்தனையோ பேருக்கு கை கொடுக்காமல் உனக்கு மாத்திரம் கை கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உன் கூட பிறந்தவனுக்கு கூட கை கொடுக்கலையே. அவங்க ஞானிகளா இருக்கலாம், ஆனால் நீயோ பேதை. அவங்க திறமசாலிகள், உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், உனக்கு கை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபகதினிகனா தினிகனா பனம் திதானி மானாதிர. கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீர். கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீர். கருத்துடன் உறங்காமலே காத்த இருவாசனமே உம்மை துதித்தீர். கருத்துடன் உறங்காமலே காத்த இருவாசனமே உம்மை துதித்தீர். கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீர். கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீர். கருத்துடன் உறங்காமலே காத்த திருவசனமே உம்மை துதித்தீர். கருத்துடன் உறங்காமலே காத்த திருவசனமே உம்மை துதித்தீர். கருத்துடன்
ஹalleluya 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 துரிதின பலவதனாக நமனா இக்கடபனகடபகடபகதிடகடபகதிர பலகதிர உண்மையாய் என் குடும்பம் எனக்கு கை கொடுக்கவில்லை, என் மனைவி பக்கத்திலேயோ என் புருஷனுடைய பக்கத்திலேயோ என் பிள்ளைகளுடைய பக்கத்திலேயோ என் பெற்றோர்கள் சைட்லயோ சபை பக்கத்திலேயோ உறவினர்கள் பக்கத்திலேயோ நண்பர்கள் பக்கத்திலேயோ எந்த பக்கத்திலும் இருந்து எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்கள் இல்லை. தேவன் ஒருவர் கை கொடுத்தால் மாத்திரமே நான் எழும்பி நிற்க முடியும். அந்த நிலவரத்தில் யாராவது இருந்தால் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், விடாய்த்து போகாதிருங்கள், அதிரியப்பட்டு போகாதிருங்கள், பின்வாங்கி போகாதிருங்கள். ஆமென். தேவன் உங்களுக்கு கை கொடுப்பார். வேற யாரும் கை கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே தேவன் உனக்கு கை கொடுப்பார். ஆமா, நீ கடந்த காலங்களில் அநேக ஏழைகளுக்கு கை கொடுத்திருக்கிறாய், அநாதைகளுக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய், ஊழியத்துக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய், அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய். நிச்சயம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவன் கை கொடுப்பார். இந்த கை உயர்த்தினவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாய், ஒரு அற்புதமான செயலை நடப்பித்து அவர்களை தூக்கி எடுக்க முடியாய். ஒரு விஷயம் எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம்.